வித்யாவோட வீட்டில் காமிக்கிறாங்க. ரோஹிணி வந்து கையில் ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வித்யா உடனே இது யாரோட ஃபோட்டோட இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் அப்பாவோட ஃபோட்டோடைய அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லவும், மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லவும், ஏய் இது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோடைய அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஓ இவர் தான் உன் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கவும், ரோஹிணியோட அம்மா வந்து, கல்யாணி எதுக்காக இப்போ உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் காட்டதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, உங்கள் அப்பாவோட ஃபோட்டோவை வீட்டில் காட்ட போறியா? எதுக்கு? நீ தான் உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கிறதா சொல்லி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட உடனே, அந்த அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாகிறாங்க ரோஹிணியோட அம்மா. உடனே வித்யா இருந்துட்டு, உங்க பொண்ணு தான் கொன்னுட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோஹிணி வந்து, ஏய் லூஸ் மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, என் வீட்டுல வேற இந்த முத்து மீனாவும் மலேசியா போறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க, என் அங்கிள் ஆண்டி வேற கூட்டிட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னா நீ பண்றதெல்லாம் எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியோட அம்மா சொல்றாங்க. இங்க பாரு, நீ பண்ணனது தான் சரியில்லை, நீ தான் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணி என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. ஏண்டி எப்ப பாரு அதையே சொல்லி உங்க அம்மா மனசை கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கறாங்க. சரி நான் இந்த போட்டோ கொண்டுட்டு போய் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு சொல்லணும், நான் கிளம்பி 1 மணி நேரம் கழிச்சு இவங்களை ஆட்டோ ஏற்றி விட்டுரு அப்படின்னு சொல்லி வித்யா கிட்ட சொல்லிட்டு ரோஹிணி அந்த போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த போட்டோவை கையில வச்சுட்டு வீட்டுக்குள்ள அப்படியே போன மாதிரி நுழைஞ்சிட்டே வராங்க. ரோஹிணி கையில ஏதோ வச்சுட்டு போறதை பார்த்தோன்னு விஜயா இருந்துட்டு, என்ன கையில எடுத்துட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே கவர்ல இருந்து அந்த போட்டோவை கையில எடுத்து வச்சுட்டு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க ரோஹிணி. உடனே விஜயா அண்ணாமலை எல்லாருமே பக்கத்துல வந்துடுறாங்க. அழுகிற சத்தம் கேட்டு மனோஜ் உள்ள இருந்து ஓடி வந்து, ரோஹிணி அழுகாத ரோஹிணி, என்னாச்சு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே விஜயா வந்து, இந்த போட்டோல இருக்கிறவர் தான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க அப்பா ஆண்டி, கடைசியா அவரோட முகத்தை கூட என்னால நேர்ல பார்க்க முடியல, இந்த போட்டோல இருக்கிறவர் தான் சம்மந்தியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. அண்ணாமலையும் வாங்கி அந்த போட்டோ பாக்குறாரு. அழாத ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. உடனே விஜயா வந்து ரோஹிணியை பார்த்துட்டு, புரியுதுமா, இறந்ததுக்கு அப்புறமாவது ஒரு தடவை அவர் முகத்தை பார்த்துருந்தா மனசை தேத்தி இருந்திருக்கலாம், உன்னாலதான் அதுவும் முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க விஜயா. உடனே ரோஹிணி இருந்துட்டு, நான் என்ன பண்றது ஆண்டி, நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல, அவரும் என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, அதை கூட என்னால நிறைவேற்றி வைக்க முடியல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு நான் மலேசியால இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ தடவை அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, என்னை பார்க்க வரேன்னு சொல்லி வேற சொன்னாரு, அப்பெல்லாம் நான் கேட்காம போயிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. வீட்டுல அண்ணாமலை, மனோஜ், விஜயா, ரவி, ஸ்ருதி எல்லாருமே வந்து அப்படியே பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. சரி ரோஹிணி, எல்லாம் சரியாரு ரோஹிணி, அழுகாத ரோஹிணி, நான் இருக்க ரோஹிணி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. உடனே விஜயாவை தான் முதலாளா கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் விஜயாவை கட்டி பிடிச்சிட்டு, ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்ன செய்யறது, உன்னோட விதி இப்படி ஆயிருச்சு, அழாத அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சமாதானப்படுத்துறாங்க. விஜயா கையில இருந்த போட்டோவை வாங்கிட்டு போய் மனோஜ் வந்து ஹாலில் வைக்கிறாரு. போட்டோ அங்கே வச்சுட்டு விஜயாவை பார்த்துட்டு, அம்மா மாலை பூ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. மீனா ஏதாவது ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பா, போய் பாரு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. மனோஜ் ஃப்ரிட்ஜில் இருந்து மாலை எடுத்துட்டு வந்து ரோஹிணியோட அப்பாவோட போட்டோக்கு போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து அப்படியே ஓர கண்ணால ரோஹிணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் சாமி கும்பிட்டுட்டு, உங்க பொண்ணை நான் ரொம்ப சந்தோஷமா நல்லா பாத்துக்கிறேன் அங்கிள், நீங்க ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அண்ணாமலை வந்து, மனோஜ் ரோஹிணியை கொஞ்சம் சமாதானப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரோஹிணி, நான் இருக்க உங்க கூட, நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் சமாதானப்படுத்துறாரு. உடனே விஜயா வந்து அவங்க அப்பாவோட போட்டோ பக்கத்துல போய் நின்றுட்டு, சம்மந்தி, இப்படி ஒரு அருமையான பொண்ணை பெற்றுட்டு அவ நல்லா வாழ்றதை பார்க்காம இப்படி போயிட்டீங்களே, நீங்க தான் இல்லாம போயிட்டீங்க, ஆனா உங்க சொத்து எல்லாமாவது ரோஹிணிக்கு வரணும், அப்பதான் உங்க ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் அப்படி சொன்னதை கேட்ட உடனே அப்படியே ரோஹிணிக்கு அள்ள விடுது. அதை கேட்ட அண்ணாமலை அப்படியே தலையில அடிச்சுக்கிறாரு. உடனே ஸ்ருதி ரவியை பார்த்து, ரவி உங்க அம்மா மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பேசிட்டு இருக்காங்க, என்ன ரவி இது, சொத்து கிடைச்சாதான் ஆத்மா சாந்தி அடையும் சொல்லிட்டு உங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க, இது ஏதோ அவரை நினைச்சு சாமி கும்பிடுற மாதிரி தெரியல, ஏதோ சாப விடுற மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொன்னோன்னா, ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி ரவியும் சொல்றாரு. அப்ப அந்த நேரம் பார்த்து முத்து மீனாவும் வீட்டுக்கு வராங்க. முத்து அந்த போட்டோ பார்த்துட்டு, என்னப்பா இது, ஏதோ பூ மாலையெல்லாம் போட்டு ஏதோ போட்டோ வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே முத்து மனோஜை பார்த்து, என்னடா இந்த தடவை ஏதோ ஒரு கந்திஷ்டி போட்டோ வந்து வாங்கி வச்சுட்டு வந்திருக்கியா, இப்ப இது ஆம்பளை கந்திஷ்டி போட்டோவா அப்படின்னு வேற கேட்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, டே எல்லாமே உனக்கு கிண்டலாடா, இது ரோஹிணியோட அப்பாவோட போட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே முத்து வந்து, அப்பாவா, பார்ல நம்மளோட அப்பாவா, ஐயோ பாவம், அப்பா போட்டோவை பார்த்த உடனே இன்னும் மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ஆமாடா, காலையில இருந்து அண்ணி அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரவியும் சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு, இவரை எப்ப பாப்போம் தானே நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், கடைசியா மலேசியா அங்கிள் உங்களை இப்படி போட்டோல பாக்குற மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டே போய் போட்டோ முன்னால நின்று இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. உடனே மீனா எட்டி பார்த்துட்டு, என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க அங்க நின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே அங்கிருந்து முத்து மீனா பக்கத்துல வந்து நின்னுட்டு, இவரை பார்த்தா மலேசியால இருந்து வந்த ஆள் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வீட்டுல இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. மனோஜ் உடனே, டேய் மலேசியால இருந்து வரவங்களுக்கு என்ன தனி முகமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு, டே அது இல்லடா, மலேசியால இருக்காரு பெரிய தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்லரமா வேற சொல்லுச்சு, நான் கூட ஏதோ கோட்டு சூட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு அப்படியே மாசா பெரிய தொழிலதிபர் மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன், ஆனா இவரை
பார்த்தா ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரி சாதாரணமெல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. முத்து அப்படி சொன்ன உடனே விஜயாக்கே சந்தேகம் வந்துருது. விஜய் அப்படியே குனிஞ்சு அந்த போட்டோவே அப்படியே திரும்பி பாக்குறாங்க. விஜய் அப்படி பாக்குறத வந்து ரோகிணியும் அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு முத்துவே பார்த்து முறைக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி அண்ணாமலை பார்த்துட்டு அங்கிள் இப்ப எதுக்கு இவர் தேவையில்லாம எங்க அப்பா பத்தி பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அண்ணாமலையும் டேய் இப்ப எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுறடா அப்படின்னு கேக்குறாரு. நான் எதுவும் தப்பா கேட்கலப்பா, நான் அவரை வேற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேனா அப்படின்னு முத்து சொன்ன உடனே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து விஜயா கிட்ட போறாங்க. எங்க அப்பா வந்து சின்ன சாதாரணமான ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சு படிப்படியா உயர்ந்து அந்த நிலைமைக்கு வந்தவர். இது வந்து அவர் மிடில் ஏஜ்ல இருக்கும்போது எடுத்த போட்டோ. நான் மலேசியால இருந்து அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வரும்போது நான் இதை மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். நான் இதை வித்யா வீட்டுல வச்சிருந்தேன். இது வந்து அவர் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னால எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்றாங்க. விஜயா மறுபடியும் திரும்பி அந்த போட்டோவை பாக்குறாங்க. முத்துவும் அந்த போட்டோவை அப்படியே பார்த்துட்டு ஓ கிபி கிமுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது வந்து கோடீஸ்வரருக்கு முன் கோடீஸ்வரருக்கு பின் அப்படின்னு சொல்லி வேற சொல்றாரு. உடனே விஜய் வந்து டேய் இதையெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோகிணி இல்லாத அப்பாவை உருவாக்கி மலேசியால இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொய்ய புழுகி கடைசியில அந்த அப்பாவை சாகவும் அடிச்சுட்டு ஒரிஜினல் அப்பாவோட போட்டோ கொண்டு வந்து எப்படியும் அந்த கதையை முடிச்சு வச்சுட்டாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.